கொடுங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சம். அதாவது கல்ச்சர் கான் பி பில்ட். நம்மளுடைய கலாச்சாரங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்கல்கேட்டு குழந்தைகளுக்குள்ளே விதைக்கணும், கல்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ரிமூவ் வீட்ஸ், கெட்ட எண்ணங்களை கெட்ட குணங்களை குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருங்க. எப்படி செடிகளை வெளியில் எடுக்கிற மாதிரி. ப்ரொடெக்ட் சீட்லிங்ஸ், சின்ன செடிகளை நர்சரியில் இருக்கிற நாற்றாங்காலை எப்படி பத்திரமா பார்த்துக்குறோமோ அது மாதிரி பத்திரமா குழந்தைகளை பார்த்துங்க. டோன்ட் ஷவுட் அட் த கிராப்ஸு. செடிகளை சத்தம் போட்டு அது வளருமா? அது மாதிரி தான் குழந்தைங்க மேலே சத்தம் போட்டு பேசி அவங்கள மிரட்டாதீங்க. இரிகேட் அண்ட் ஃபெர்டிலைஸ் கன்சிஸ்டன்ட்லி. குழந்தைகளுக்கு எப்படி செடிகளுக்கு தண்ணி உரமும் தொடர்ந்து கொடுக்குறீங்களா அது மாதிரி குழந்தைக்கு பாடங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரியுற மாதிரி விளையாட்டின் மூலம் கல்வி கற்று சொல்லிக் கொடுங்க. சூஸ் த பெஸ்ட் பிளான்ஸ் ஃபார் த சாயில் டைப். எந்த மண்ணுக்கு எந்த செடியோ அது மாதிரி எந்த குழந்தைக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்லுங்கள். டோன்ட் பிளேம் த கிராப்ஸ் ஃபார் நாட் க்ரோயிங் ஃபாஸ்ட் இனஃப். குழந்தைகளை அதாவது நல்லா படிக்கலை வெரசலாக படிக்கலைன்னு திட்டாதீங்க. செடி எப்படி மெதுவாக வளருதோ அது மாதிரி தான். டோன்ட் அப்ரூட் த கிராப்ஸ் பிஃபோர் தே ஹேட் அ சான்ஸ் டு க்ரோ. ஒரு செடி வளரலைங்கிறக்கா உடனே பிடிங்கெரியாத மாதிரி குழந்தைங்க தப்பு பண்ணியிருந்தா உடனே அவங்கள மாற்றாதீங்க. அவளை அங்கிருந்து எடுத்து வெளியில் போய் உட்காரு அப்படிலாம் மிரட்டாதீங்க. டோன்ட் ட்ரை டு கண்ட்ரோல் த வெதர், இன்ஸ்டட் பி ப்ரிப்பேர் ஃபார் த பேட் சீசன். குழந்தைகளை வெதர் இப்போ ஒரு சூழ்நிலை சுற்றுச்சூழல் மாறிடுச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செடிகளை மாற்றி நடுவோம் நாற்றாங்கல்ல. அது மாதிரி தான் குழந்தைகளுடைய சூழல் மாறி இல்லை, அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்களே ஒழிய குழந்தைய எக்காரணம் கொண்டும் திட்டவோ அவங்கள மிரட்டவோ அவங்களுக்கு வருத்தப்படமோ செய்யாதீங்க. ஆஸ் எ டீச்சராக இது நம்மளுடைய கடமை, ஒவ்வொரு ஆசிரியரின் கடமை. வருங்கால இந்தியாவின் பெண்களை நல்ல விதமாக வளர்த்துறது. தேங்க்யூ.